ஹலோ. இன்னைக்கு கொஞ்சம் நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஸ்னோ இன்னும் கம்மியாகலை, பட் ஸ்டில் மழை பெஞ்சிட்டு இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே வந்து காரெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப நீட்டாக தொடச்சி வச்ச மாதிரியே இருக்கும். நான் இங்கே வந்து கார் வாங்கி 3 வருஷம் ஆகுது. இது நாள் வரைக்கும் ஒரு நாள் கூட கார் க்ளீன் பண்ணதே இல்லை. பாருங்கள், கார் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். ரீசன் என்னென்னா, ஆல்மோஸ்ட் டெய்லி இங்கே வந்து மழை பெஞ்சிடறதுனால அது இப்படி அப்பப்போ க்ளீன் ஆகிடும். ஸோ யூ கேன் சி கார் எவ்வளோ நீட்டாக க்ளீனாக இருக்கு பாருங்கள், எல்லா காருமே. ஸோ அதனால கார் வந்து க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ அங்கே எல்லா காருமே முக்கியமாக நல்லாவே க்ளீனாக இருக்கும். கொஞ்ச நாள் குஜராத்தில் இருக்கும்போது அங்கே மெனக்கட்டு இந்த யூபி பீகாரில் உள்ள பசங்களாம் இருப்பாங்களா, அவங்க வந்து காலையில் 5 மணிக்கே வந்து காரை மெனக்கட்டு துடைக்கிறதுக்கு வருவாங்க. ஆல்மோஸ்ட் ஐ திங்க் ஒரு மந்த் வந்து ஒரு 100 rupees ஏதோ சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க அப்படி அப்பார்ட்மெண்ட்டாக வருவாங்க, வந்து க்ளீன் பண்ணுவாங்க. எப்படின்னா, காலைல 5 மணிக்கே வந்து நம்மலாம் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 100 கார் இருந்துச்சுன்னா ஒரு 2-3 பசங்க வருவாங்க. அவங்களுக்குள்ளே டிவைட் பண்ணிக்குவாங்க. டிவைட் பண்ணிவிட்டு காலைல நம்ம முழிச்சு கீழே வர்றதுக்கு முன்னாடி எல்லா காரும் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கு 100 ரூபாய் அந்த மாதிரி கொடுக்க வேண்டியிருக்காங்க பசங்களுக்கு. ஸோ அந்த மாதிரியே வந்து அவங்க காலைல ஒரு 1 hour வந்து ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து அந்த இடத்துக்கு போகிறதுல மேக்ஸிமம் அந்த பசங்க வந்து அந்த மாதிரி ஒரு 4-5 அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் கிளியர் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஒரு எப்படியும் ஐ திங்க் 5,000 ரூபா 6,000 ரூபா அதில் சம்பாதிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இவந்தோ அவங்களோட மெயின் ஜாபில் வந்து ஒரு 10,000 ரூபா சம்பாதிச்சா கூட அது வந்து அடிஷ்னல் இன்கமாக அவங்க பண்ணுவாங்க. முக்கியமாக லோக்கல் உள்ள பசங்க பண்ண மாட்டாங்க. இந்த யூபி பீகார்லேருந்து வேலைக்கு வந்துருப்பாங்களா, குஜராத் அந்த சைட்லலாம். ஈவன் நாங்கள் மகாராஷ்டிராவில் இருக்கும்போது கூட அதே மாதிரி தான் பண்ணுவாங்க இந்த பசங்க. ஸோ ஆனால் இங்கே வந்து நமக்கும் க்ளீன் பண்ண வேண்டியதில்லை, யாரையும் வச்சும் க்ளீன் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா நேச்சரே நம்மளுக்கு க்ளீன் பண்ணி விட்டுருது. அண்ட் மேபி நாங்கள் வந்து இங்கே ஒரு ஸ்மால் டவுனில் இருக்கிறதுனால அப்படி இருக்கலாம்னு நினைக்கிறேன். மேபி மெயின் சிட்டிஸில் வந்து கொஞ்சம் டஸ்ட்டு தூசியெல்லாம் இருக்கிறதுனால அந்தளவுக்கு கிளியராக தான் இருக்கும். பட் இங்கே ஸ்மால் டவுனு ரொம்ப எதுவும் டிராஃபிக் கிடையாது.